நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருட்களில் அச்சுப்பதிப்பு இல்லாத பொருட்களே இல்லை என்றே சொல்லலாம். பாடப்புத்தகங்களில் ஆரம்பித்து இன்று அடையாள அட்டைகள், விளம்பரத் திரைகள், நாட்குறிப்பு, நாள்காட்டி, அழைப்பிதழ்கள் என அனைத்தையும் வண்ணமயத்தில் ஆட்கொண்டிருக்கும் அச்சுப்பதிப்புகள் உதித்தது தரங்கம்பாடியில். ஆனால் இன்று உயிரோட்டம் பெற்றிருப்பது சிவகாசியில். ஆரம்ப காலங்களில் சிறு சிறு மரத்துண்டுகள், இரும்பு துண்டுகளின் மேல் பக்கத்தில் வடிவமைக்கப்பட்ட எழுத்துக்கள் மற்றும் வடிவங்கள் பொருந்திய இத்துண்டுகளை சீராக அடுக்கி ஒரு சட்டத்தில் இணைத்து அதனை இயந்திரத்தில் பொருத்தி இயந்திரத்தின் மேல்புறத்தில் இருக்கும் சுழலும் உருளை தளத்தில் வண்ண மைகள் பூசி இயந்திரத்தை சீரான முறையில் இயக்கி வடிவங்கள் பொருத்திய சட்டத்திற்கும் உருளை தளத்திற்கும் இடையில் காகிதங்கள் அல்லது அட்டைகள் வைத்து அழுந்தச் செய்வதன் மூலம் அச்சுப்பதிப்பு செய்தனர். இம்முறையில் பணி நேரம் மற்றும் பல வர்ண அச்சுப்பதிப்பிற்கு கால நேரம் அதிகம் செலவானதால் இன்று விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக தானியங்கி இயந்திரங்கள் மூலம் அச்சுப்பதிப்பு மிகச் சிறந்த முறையில் நடைபெறுகிறது. புதுயுக அச்சுப்பதிப்பு செய்வதற்கு முதலில் தேவையான அளவுகளில், தேவையான வண்ணங்களில் வடிவங்கள் வரைகலை வல்லுநர்களைக் கொண்டு கணினி மூலம் வடிவமைக்கப்படுகிறது. இந்த வடிவங்கள் அச்சுப்பதிப்பு செய்பவர்களின் விருப்பம் மற்றும் பயன்படுத்துபவர்களின் விருப்பத்தை கொண்டு மாறுபடும். டெடில் அச்சுப்பதிப்பு, திரை அச்சுப்பதிப்பு, லித்தோ அச்சுப்பதிப்பு, ஆப்செட் அச்சுப்பதிப்பு, கிரேவர் அச்சுப்பதிப்பு, பிளெக்ஸ் அச்சுப்பதிப்பு, செக்யூரிட்டி அச்சுப்பதிப்பு என பலவிதமான அச்சுப்பதிப்புகள் இந்த நகரத்தில் மிகவும் சிறப்பாக பதிக்கப்பட்டு வருகின்றன. அச்சுப்பதிப்பு வேண்டுவோர் தங்களுக்கு தேவையான வடிவங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதனை ஸ்கேன் என்று சொல்லப்படும் ஒளி நகல் எடுத்து அதனை சரி செய்த பின்னர் காகிதங்களில் நகலெடுத்து அதனை தெர்மல் பிளேட்டிற்கு மாற்றப்பட்டு அச்சுப்பதிப்பிற்கு அனுப்புகின்றனர். சரியான முறையில் வடிவமைக்கப்பட்ட எழுத்துக்கள் அல்லது பலவிதமான வடிவங்களை அச்சுப்பதிப்பிற்காக தெர்மல் பிளேட் எனும் தளத்திற்கு மாற்றி அமைக்கின்றனர். பின்னர் அதனை டெவலப்பிங் என்று சொல்லப்படும் செயலை நிகழ்த்துகின்றனர்.
விளக்கின் ஒளி மற்றும் ரசாயன கலவைகளை கொண்டு செயல்படுத்தப்படும் இந்நிகழ்வுகள் அனைத்தும் வரையறுக்கப்பட்ட சரியான கால அளவுகளில் செய்து முடிக்கப்பட்டு அச்சுப்பதிவு இயந்திரத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. கணினி மூலம் வடிவமைப்பது மட்டுமல்லாது வரைகலை நிபுணர்களை கொண்டும் சிறப்பான முறையில் வடிவங்கள் ஏற்படுத்தப்பட்டு டெவலப்பிங் மற்றும் எக்ஸ்போசிங் செய்து அச்சு பதிப்பிற்கு கொண்டு செல்கின்றன. இந்த பிஸ்னஸ் 1961 வருஷம் எங்கள் அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் சுமார் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மினி ஆஃப்செட் மற்றும் ஒரு 6-7 தொழிலாளர்களோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரொம்ப சின்ன லெவல் பிஸ்னஸாக இருந்தது. இது படிப்படியாக எங்கள் அப்பாவோட உழைப்பால் வளர்ந்து 1988 சுமாரில் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர்ற சமயத்தில் ஒரு 150 தொழிலாளர்கள், ஒரு 50-60 ஸ்கொயர் ஃபீட்டு, சுமார் ஒரு 10 மிஷின் இந்த லெவலுக்கு டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது நாங்கள் சுமார் 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 600-700 நிரந்தர தொழிலாளர்கள். இது போக இன்னைக்கு பைண்டிங்லேயும் சரி, ஆஃப்செட் பிரிண்டிங்லேயும் சரி, இருக்கிறதுல என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அது கூட வச்சு மிகப்பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்ககிட்ட தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா பைண்டிங்கில் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ, பெர்ஃபெக்ட் பைண்டிங்லேயோ, ஹார்ட் கவர்லேயோ, இல்லை ஸ்டாம்பிங்லேயோ எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஆஃப்செட் பிரிண்டிங்லேயும் லேட்டஸ்ட் ஷீட் ஃபெட் ஆஃப்செட் மிஷின்ஸ் வித் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் என்ன சொல்லலாம், குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. இந்த தொழில் எங்கள் அப்பா ஆரம்பித்ததாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆர்வம், இந்த பிரிண்டிங் தொழிலில் ஒரு ஆர்வம். இது போக நாளைக்கு புதுசாக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பயுமே எங்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் எங்களுக்கு வெட்டிங் கார்ட்ஸ் ப்ளஸ் பைண்டிங், அதாவது இந்த டைரிஸ், பப்ளிஷிங், இந்த மாதிரி இதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு அந்த பீரியடில் தெரிஞ்சது. அதற்கான முதலீடுகள் செஞ்சு படிப்படியாக டெவலப் பண்ணும்போது பிஸ்னஸ் நல்லபடியாகவே வளர்ந்து வந்துருச்சு. அச்சுப்பதிப்பிற்கு தயாரான தெர்மல் பிளேட்டை மற்றொரு இயந்திரத்தின் மூலம் விளிம்புகள் மடிக்கப்பட்டு எடுக்கப்படுகிறது. இவ்வாறு செய்தால்தான் பதிப்பு இயந்திரத்தில் அதனை சரியான முறையில் பொருத்த முடியும். மேலும் இயந்திரத்திலிருந்து விலகாமலும் இருக்கும். அச்சுப்பதிப்பிற்கான தெர்மல் பிளேட் தயாரான நிலையில் இயந்திரத்தின் மேல் பக்கத்தில் இருக்கும் தளத்தில் தேவையான வண்ணங்களை ஊற்றி வைத்து கீழ்ப்புறத்தில் தெர்மல் பிளேட்டை இணைத்து கணினி மூலம் அச்சுப்பதிப்பை நிகழ்த்துகின்றனர். எத்தனை நிறங்களில் அச்சுப்பதிப்பு தேவைப்படுகிறதோ அத்தனை தெர்மல் பிளேட்டை தயார் செய்து இணைக்கின்றனர். ஒரு வர்ண அச்சுப்பதிப்பிலிருந்து 12 வர்ண அச்சுப்பதிப்புகள் வரை
ஒரே நேரத்தில் நிகழ்த்தும் அளவிற்கு இயந்திரங்கள் வந்துவிட்டன. வர்ணங்கள் ஊற்றி தெர்மல் பிளேட்டை பொருத்தப்பட்ட இயந்திரத்தின் ஒரு முனையில் பதிப்பிற்காக காகிதங்கள் வைக்கப்படுகின்றன. இயந்திர இயக்கம் துவங்கியதும் தானாகவே இந்த காகிதங்கள் ஒவ்வொன்றாக நகர்ந்து அச்சு பதிப்பிற்காக இயந்திரத்தின் உள் சென்று மறுமுனையில் பல வர்ணங்களில் அழகாக வெளியேறுகிறது. இம்முறை அச்சு பதிப்பில் 1 மணி நேரத்தில் 4 வர்ணங்களில் சுமார் 16,000 அச்சுப்பதிப்புகள் வெளியேறும். இயந்திரத்திலிருந்து வெளியேறும் அச்சு பதிக்கப்பட்ட இந்த காகிதங்களை சரி செய்த பின்னர் அதன் மேல் பக்கத்தில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் வளவளப்பாக இருப்பதற்காகவும் லேமினேஷன் என்று சொல்லப்படும் கண்ணாடி தாள்களை இயந்திரத்தின் உதவி கொண்டு பதித்து உருளை போன்று உருட்டி எடுக்கின்றனர். லேமினேஷன் போடப்பட்ட அச்சு பதிக்கப்பட்ட இந்த காகிதங்களை மற்றொரு இயந்திரத்தின் உதவியோடு மீண்டும் ஒரு நன்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதே சமயத்தில் சரியான அளவுகளில் துண்டிக்கப்பட்டு எடுத்து அதனை மடிப்பதற்கு ஏற்ற வண்ணம் அழுத்தம் கொடுத்து அதனை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்புகின்றனர். சீரான முறையில் வெட்டி எடுக்கப்பட்ட இந்த அச்சு பதிக்கப்பட்ட அத்தனை காகிதங்களையும் அட்டை பெட்டிகளில் அடைத்து விற்பனையாளர்கள் மற்றும் அச்சுப்பதிப்பு வேண்டியவர்களுக்கு அனுப்ப ஆயத்தப்படுத்துகின்றனர். எங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல காரணங்கள் சொல்லலாம். அதில் முக்கியமானது பார்த்தா தரம், கடின உழைப்பு, அப்புறம் நேரம் தவறாமை. இந்த மூணுக்குமே மூல காரணம்னு சொன்னோம்னா மேனேஜ்மெண்ட்டோட பகுதி ஒரு இதாக இருந்தாலுமே நம்மளோட தொழிலாளர்கள் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. என்னதான் நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வரலாம், எவ்வளவோ ஃபேக்ட்ரியை புதுமையாக செய்யலாம், ஆனால் அல்டிமேட்டாக நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறது நம்மளோட தொழிலாளர்கள் தான். நாங்கள் எங்கள் தொழிலாளர்களுக்கு பலவிதமான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் மற்ற பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். இது போக அவங்களோட குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். இது சிவகாசியை பற்றிய ஒரு தப்பான கண்ணோட்டம் வெளியில் இருக்குது. சிவகாசி என்றாலே குழந்தை தொழில் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி ஒரு தவறான பிரச்சாரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சிவகாசியில்
பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களை காட்டிலும் அதிகமாக தான் இருக்கே தவிர குறைவாக இல்லை. இங்கே இருக்கிற எங்கள் தொழில் என்று இல்லாமல் மற்ற தொழிலில் இருக்க முதலாளிகளுமே வந்து அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களோட குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கும் மற்ற இதெல்லாம் வந்து கொடுத்து நல்ல பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கள் தொழிலில் வந்து தரத்தில் வந்து நாங்கள் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு கமிட்மெண்ட் எங்ககிட்ட வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல பொருள் கொடுக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கோம். நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தரத்துலையோ அல்லது டைம்லி டெலிவரி இதில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, எங்களோட வெற்றிக்கு வந்து எங்களோட டீலர்ஸுமே ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்க. எங்களோட கம்பெனி பாலிசி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து வின் சிச்சுவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுதான், அதாவது இந்த செயினில் இருக்க எல்லாருக்குமே பெனிஃபிட். தயாரிப்பாளருங்கிற முறையில் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட், எங்கள் பொருள் வாங்கி விற்கிற டீலர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், எல்லாத்தோட முக்கியம் வந்து பணம் கொடுத்து வாங்குற கஸ்டமருக்கு வந்து பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா அருமையான ஒரு பொருள் வந்து மிக ரீசனபிளான, அதாவது மிக குறைந்த விலையில வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். இது எங்களோட வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்கு. இது போக வந்து டெலிவரி, அதாவது நேரம் தவறாம கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். கஸ்டமருக்கு வந்து நாங்கள் நம்பிக்கை, அதாவது இங்கே வந்தால் கரெக்டான டைம்ல ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள் கிடைக்குங்கிறத வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சிருக்கோம். இது எங்க வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். அச்சுப்பதிப்பில் எம்போசிங் அச்சுப்பதிப்பு மிகவும் பிரசித்தம் பெற்றது. இதற்கு முதலில் அலுமினிய தகடுகளில் தேவையான உருவங்கள், வடிவங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு அதனை பதிவு இயந்திரத்தில் பொருத்தி விடுகின்றனர். இயந்திரத்தின் ஒரு பக்கத்தில் அட்டையை வைத்து எதிர்ப்புறத்தில் இந்த தகடுகளை வைத்து இயந்திர இயக்கத்தின் மூலம் வேகமாகவும் அழுத்தமாகவும் இந்த காகிதங்கள் அழுத்தப்படுகிறது. இதனால் தகடுகளில் இருக்கும் வடிவங்கள் அப்படியே காகிதங்களில் பதியும்படி செய்கின்றனர். இதில் தங்க நிறம் மற்றும் வெள்ளி நிறம் பதிக்கப்பட்டு மேலும் அழகு சேர்க்க ஃபாயில் காகிதங்களை அலுமினிய தகடுகளின் மேல் பதியும்படி இயந்திரத்தோடு இணைத்து அழுத்தம் கொடுக்கின்றனர். இவ்வாறு அழுத்தம் கொடுக்கும்போது ஃபாயில் காகிதங்களில் இருக்கும் வர்ணம் மட்டும் அச்சுப்பதிப்பு காகிதங்களில் பதிந்துவிடும். இவ்வாறு செய்வதனால் காகிதங்களில் மெருகு கூடி பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அச்சுப்பதிப்பு செய்து மெருகூட்டப்பட்ட இந்த காகிதங்களை சரியான அளவுகளில் வெட்டி எடுப்பதற்காக மற்றொரு இயந்திரத்தை பயன்படுத்தி பின்னர் கைகளால் தேவையற்ற பாகங்களை கிழித்தெடுத்து மொத்தமாக சேமித்து வைத்துக்கொண்டு மடிப்புகள் ஏற்படுத்த இயந்திரத்தில் பொருத்தி நடைமேடை வழியாக நகரச் செய்து தேவையான இடங்களில் மடிப்புகள் உண்டாக்க அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஒரு சீராக இத்தனை நிகழ்வுகளையும் கடந்து வரும் இந்த அச்சுப்பதிக்கப்பட்ட காகிதங்களை அதற்கான உரைகளுடன் சேர்த்து ஒன்றாக அடுக்கி
கண்ணாடி உரைகளில் முதலில் அடைக்கின்றனர். சிவகாசி நகரில் மட்டும் 1000 முதல் 1500 அச்சுப்பதிப்பு நிறுவனங்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றன. இத்தனை நிறுவனங்களையும் சார்ந்து சுமார் 50,000 முதல் 75,000 நபர்கள் வரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு அடைக்கப்பட்ட அத்தனை காகிதங்களையும் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் சேமிப்பு அறையில் சீராக அடுக்கி வைத்துக் கொண்டு பின்னர் அட்டை பெட்டிகளில் அடுக்கி விற்பனை தளங்கள் மற்றும் பயனாளிகளுக்கு அனுப்புகின்றனர். எங்களோட வருங்கால திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கல்யாண பத்திரிகை வெட்டிங் இன்விடேஷன் தொழிலில் இருக்கிற எங்களோட லீடர்ஷிப் நம்பர் 1 பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக வந்து புது புது யுக்திகள், புது புது ப்ராடக்ட்ஸு, புது புது கான்செப்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது போக வந்து பெரிய லெவலில் வந்து பப்ளிஷிங் லைன், அதாவது பிரிண்டிங் அண்ட் பைண்டிங், இது வந்து ஏற்றுமதிக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குங்கிறனால அதில் வந்து முழு மூச்சாக வந்து ஈடுபட போகிறோம். இந்த ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இப்போ உலக சந்தைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறுசாகிக்கிட்டே வருது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, முன்னாடி நமக்கு அப்ரோச், வேர்ல்டு மார்க்கெட்டுக்கான அப்ரோச் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ வந்து உலகத்தில் வந்து பல நாடுகள், சுமார் 20-25 நாடுகளோட நாங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே வந்து அதிகப்படுத்தினோம்னா வளர்ச்சிக்கு வந்து எல்லையே இல்லாமல் போயிடும். இதுதான் எங்களோட திட்டங்கள். எங்களுக்கு மற்றவங்களை காட்டிலும், அதாவது இப்போ புதுசாக ஒரு தொழில் பண்ண வர்றவங்களை காட்டிலும் எங்களுக்கு பல அட்வான்டேஜ்கள் இருந்தது. என்னன்னா வந்து எங்கள் அப்பாவோட உழைப்பினால வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தோடையுமே அதிகமாக கிரியேட் பண்ணி வச்சிருந்தது குட்வில், நம்பிக்கை மார்க்கெட்டில். அதாவது எங்களோட கஸ்டமரும் சரி, எங்களோட சப்ளையரும் சரி, எங்களோட பேங்கர்ஸும் சரி, எல்லார்ட்டையுமே வந்து ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருந்ததுனால எங்களோட வளர்ச்சி வந்து சுலபமாக இருந்தது. இதே இது வந்து புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்கள் வந்து இதெல்லாம் வந்து படிப்படியாக சிரமப்பட்டு கொண்டு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து முதல்ல அவங்க என்ன செய்ய போறாங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவ்க்கு தேவையான உழைப்பு, கடின முயற்சி, அது போக வந்து நல்லா ரிசர்ச் பண்ணணும். என்ன செய்ய போறோங்கிறத வந்து தீர்மானமாக கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு செஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். எல்லாத்தோட முக்கியம் வந்து நாணயத்தை காப்பாற்றுறது தான். நாணயம் இருந்தால் வந்து எந்த தொழிலில் வேணாலும் சக்சீட் பண்ணலாம். நாணயங்கிறது கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லை, ஒரு தரமான பொருளை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறது. குட்டி சப்பான் என்று அழைக்கப்படும் இந்த நகரில் தயாராகும் அச்சுப்பதிப்பு பொருட்களில் 20 விழுக்காடு பொருட்கள் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
தரம், நேரம் தவறாமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்நிறுவனம் சிவகாசி மற்றும் சென்னையில் காட்சிக்கூடங்கள் அமைத்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.